ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹேபிட் மூவி பிரசன்ட்ல வெளிவந்த மிஸ்டர் ஜோர்சின்னு சொல்லிட்டு எபிசோடு 2 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே எபிசோடு 1 நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கதால சோ அதை தொடர்ந்து இன்னைக்கு அதனோட 2வது பாகம் தாங்க பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோட ஒய்ஃபும் அந்த மோகனோட பொண்டாட்டி 2 பேர் பேசிட்டு வராங்க. அப்ப மோகனோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, 7 நாள் 82 முறை செஞ்சாங்கன்னா சீக்கிரமா இளம போயிடும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்ட நம்ம ஹீரோன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சொல்றதும் கரெக்ட் தான், நானும் அதே தான் வீட்டுல பண்றேன். எங்க வீட்டுக்கார கூட நிறைய பண்ணிட்டதால அவரோட தண்ணி சுத்தமா வத்திடும். அதுக்கப்புறம் அவருக்கு வெளியில போயிட்டு வேற பொண்ணுங்க கூட பண்ணும்போது மூடே வராது, அவராரையும் பண்ணவும் முடியாது அப்படின்னு இவ சொல்றா. இதை கேட்ட மோகன் ஒய்ஃப் சிரிக்கும் போது, இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் அதுக்குள்ள அவசரப்படுற அப்படின்னு கேட்பாங்களா. இல்ல மோகன் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல மோகன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அது மட்டும் தான் அவனோட ஞாபகம் எனக்கு அதிகமா வருது, நான் போயிட்டு வரவா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், சரி சரி போயிட்டு வா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவங்களும் அங்கிருந்து போவாங்களா. அவங்க போகும்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சே கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு மாதிரிதான் நானும் இருந்தேன், இப்ப எப்படி இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம மோகன் அவன் கட்டில உட்காந்துட்டு அவன் என்ன பேசிட்டு இருப்பானா, சே இந்த சீமா எப்பதான் வருவான்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் அவளை கனவுல நினைச்சு ஜட்டி தான் ஈரமாயிட்டு இருந்தது, இப்போ இதுக்கப்புறம் விட போறது கிடையாது, அவ வேற கூப்பிட்டுருக்கா இல்லையா, சோ இன்னைக்கு மட்டும் அவ வந்துட்டானா கனவுல நினைச்சு பார்த்தது எல்லாமே இன்னைக்கு அவளை நிஜத்திலே பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சந்தோஷமா அங்க உட்காந்துட்டு இருப்பானா. அதே டைமுக்கு அந்த இடத்துக்கு அந்த சீமா வராங்க. சீமாவை பார்த்த உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷம். சீமா மை டார்லிங் சொல்லிட்டு டிங்கிச்சிக்கான்னு கத்திக்கிட்டு ஓடி போயிட்டு அவளை கிஸ் பண்ணியே அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து அந்த கடல்ல உட்கார வச்சுட்டு இவன் என்ன சொல்லுவானா, நான் எவ்வளவு ஏங்கி போயிருக்கேன் தெரியுமா, உன்னை பார்க்காம நான் ரொம்ப காஞ்சி போயிருக்கேன் அப்படின்னு அவகிட்ட சொல்லும் போது, அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, சரி முதல்ல இதை சொல்லு, ஆமா இவ்வளவு நாளா நீ எங்க போயிருந்த அப்படி சொல்லி இவ கேட்கும் போது, அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, அரே சீமா நீ கேட்டதான் அதே கேள்விதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஆமா நீ எங்க போயிருந்த இவ்வளவு நாளா அப்படின்னு இவ கேட்கும் போது, அதுக்கு சீமா என்ன சொல்லுவானா, நீ சும்மா நடிக்காத, நான் கேட்டதுக்காக என்கிட்ட கேட்கறியா, நீ எங்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஆன்டிங்க பின்னாடி தானே சுத்துற அப்படி சொல்லி இவ கேட்டதுக்கு அப்புறம் இப்ப அவனோட முகம் மாறிடுங்க. இப்ப அவன் என்ன சொல்லுவானா, அரே சும்மா இப்படி சொல்லாத, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், ஆன்டிங்க பின்னாடி சுத்துறது எதுக்கு, அவங்க ஏதாச்சும் வேலை விட்டாங்கன்னா அவங்களுக்காக கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் பொருள் இல்ல வாங்கிட்டு வருவேன், அவ்வளவுதான், மத்தபடி அவங்க கிட்ட பேசுற அளவுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது, உண்மையான அன்பே உன் மேலதான் இருக்கு, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல தெரியுமா அப்படின்னு இவன் சொல்றாங்க. சே எப்ப பார்த்தாலும் இப்படியே போய் சொல்லிட்டு இருக்காத, அதுவும் நீ போய் சொன்னா நான் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன், சரி ஓகே இப்போ மட்டும் எப்படி என்னோட ஞாபகம் உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவ கேட்கறா. அதுவா நேத்தே உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் உன்னை தேடி வந்தேன், அதனாலதான் உன்னை தூக்கி என் மடியில உட்கார வச்சிருக்கேன் அப்படி சொல்லும் போது, அப்படியா நீ ஒன்னும் மூட் ஆன மாதிரி தெரியலையே அப்படின்னு இவ சொல்லுவாளா. சரி உன் கையை கொடு அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணுவானா, அவளுடைய கையை எடுத்துட்டு போய் நேரா அவருடைய பாம்பு மேல வச்ச உடனே அவளுக்கு டக்குன்னு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குமா. பரவாயில்லையே உன் பாம்பு நல்லா தான் இருக்கு அப்படி சொல்லும் போது, அது பாம்புன்னு சொல்லாது அது அனகொண்டா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க 2 பேரும் அங்க செம்மையாவே கிஸ் பண்ணுவாங்க. இப்படியே இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள அந்த கட்டல பண்ற மேட்டர் சீன்ஸ் சும்மா வெறியாவே இருக்குங்க. இவன் கீழே படுத்துட்டு அவளை தூக்கி மடியில உட்கார வச்சு பண்ற சீன்ஸ் ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் ஒரு 10 நிமிஷமா இந்த நடுக்காட்டுல மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அவனுக்கு முடிஞ்சிருமா. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீனை தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம டாக்டரோட கிளினிக்க தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா டாக்டர் நல்லா தூங்கிட்டு இருப்பாரா. இப்படியே தூங்கிட்டே இருக்கும் போது இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஒரு ஆன்ட்டி வராங்க. பாக்குறதுக்கு செம ஆட்டாவே தாங்க இருப்பாங்க. இப்ப அவங்க நேரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர் தூங்காத பார்த்துட்டு டாக்டர் எழுப்புறாங்க. அரே டாக்டர் எழுந்துருங்க, என்ன இந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவரே எழுந்திருப்பாரா. என்ன நீ என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும் போது, எவ்வளவு நாளா ஆச்சு உங்களை பார்த்து, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல, ரொம்ப நாளா உங்களோட வருகைக்காக தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன கேட்பானா, என்ன நீ சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுவா ஒண்ணு இல்ல, என்னுடைய தொப்புளி கீழே ரொம்ப எரியுது, அந்த எரிச்சல் என்னால தாங்க முடியல, சோ அதான் உன்கிட்ட வைத்தியம் பார்க்கலான்னு வந்தேன், அது மட்டும் இல்லாத என்னுடைய வீட்டுக்காரோடைய ஊசி தீந்து போச்சு, சோ அதுக்கு மருந்து வாங்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, சே அவ்வளவுதானா, நான் வேற என்னமோ நினைச்சிட்டேன், சரி உங்க வீட்டுக்காரோட ஊசி காலி ஆயிடுச்சு இல்லையா, என்னோட ஊசியும் காலி ஆயிடுச்சு, அதுக்காக நான் என்ன பண்றேன்னா நான் ஒரு சீட்ல எழுதி தரேன், அது மட்டும் நீங்க கொஞ்சம் வெளியில வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எழுதிட்டே இருப்பானா. இப்படி எழுதிட்டே இருக்கும் போது இப்ப அந்த ஆன்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல எழுதுறத நிப்பாட்டுங்க, அதுக்கு முன்னாடி என் தொப்புளி கீழே ரொம்ப எரிதுன்னு சொன்னா இல்லையா, அது கொஞ்சம் உள்ள வந்து செக் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இவ ஒரு மாதிரியா சொல்லிட்டு உள்ள போவாளா. இப்ப அந்த டாக்டரும் அதை கேட்டு சிரிக்க ஆரம்பிப்பாருங்க. இப்ப உள்ள போனவன் என்ன பண்ணுவானா, அங்க படுக்க வைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி ஒரு செட்டப் இருக்குங்க.
அதுல போயிட்டு அவ படுத்துப்பாங்க. அவ படுத்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம டாக்டர் உள்ள போவாரா, போனவரு அவளை ஒரு மாதிரியா பாத்துட்டே இருப்பாரா. உடனே அவ என்ன சொல்லுவானா, அரே டாக்டர், எதுக்காக நீங்க இப்படி என்ன வெறிச்சு பாக்குறீங்க, பாக்குறத நிப்பாட்டிட்டு முதல்ல கைய வச்சு செக் பண்ணுங்க, செக் பண்ணாதானே தெரியும் என்ன பிரச்சனைன்னு அப்படின்னு அவ சொல்றா. இப்ப டாக்டர் என்ன பண்ணுவார்னா, அவளோட சாரிய லைட்டா விளக்கிட்டு அவளோட வயித்துல கை வச்சுட்டு இங்கதான் உனக்கு துடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, துடிக்கல டாக்டர், எரியுது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆனா நீங்க கை வச்ச இடத்துல எரியல, கொஞ்சம் கீழே எரியுது அப்படின்னு அவ சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனும் கைய லைட்டா கீழே நவுத்திட்டு இந்த இடம் உனக்கு எரிச்சலா இருக்கா அப்படி சொல்லி கேக்குறான். அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, இல்ல இன்னும் கொஞ்சம் கீழே போங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த டாக்டர் என்ன பண்ணுவார்னா, இன்னும் கொஞ்சம் நவுத்தி கீழே வச்ச உடனே இப்ப அவளுக்கு அப்படியே சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருங்க. உடனே இவர் என்ன கேட்பார்னா, இந்த இடமான்னு சொல்லி கேட்கும் போது உடனே அவ டென்ஷன் ஆயிட்டு, அடே டாக்டர், ஏன் இவ்வளவு கூச்சப்படுறீங்க, நல்லா கையை கீழே வச்சு செக் பண்ணுங்களேன், நான் என்ன தப்பா நினைக்க போறேன் அப்படின்னு அவ சொல்லும் போது அதுக்கு டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, ஆஹா இவ என்ன நினைக்கிறான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, எனக்கு தெரியுது இவ மேட்ருக்கு எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறேன், சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா நல்ல கீழே கை வச்சுருவாங்க. இப்படி கீழே கை வச்ச உடனே அவளுக்கு அது நல்ல சுகமா இருக்குமா. கொஞ்ச நேரத்துல அந்த டாக்டர் அவளுக்கு விரல வச்சு நல்லா வித்த கட்டிட்டே இருக்க அவளுக்கு அது நல்ல சுகமாவே இருக்குங்க. உடனே டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, அவளோட சேரையை தூக்கிட்டு சும்மா வேற லெவல்ல அவளுக்கு செஞ்சு விடுவாருங்க. இப்படி நல்லா செஞ்சுட்டே இருக்கும்போது அவ முந்தானையை கழட்டிட்டு அங்க அவளை நல்லா கிஸ் பண்ணிட்டு அவளோட மேலடக போட்டு கசக்கிட்டு அங்க பண்ற மேட்ரசன்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. அப்படி அந்த ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அந்த டாக்டர் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு அவளை வெறித்தனமா மேட்டர் பண்ணுவாருங்க. இப்படி இவங்க 2 பேரும் மரண மாசம் மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது அவரும் நல்லா க்ளோஸா வச்சு செஞ்சுட்டே இருப்பாரா. இப்ப அந்த பொண்ணு என்ன கேட்கும்னா, ஆமா என்ன ஆச்சு உங்க ஊசிக்கு, உள்ள சுத்தமா குத்தவே இல்ல அப்படின்னு இவ கேட்பாளா. இது கேட்ட உடனே அந்த டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, என்ன சொல்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல, கல்யாணம் ஆகி 7 நாள் ஆச்சு, ஆனா இந்த 7 நாளைக்கு கிட்டத்தட்ட 15 முறை நான் மேட்டர் பண்ணிட்டேன், என் பொண்டாட்டி என்ன வச்சு செய்யறா, அதனாலதான் சுத்தமா பெருசா ஆவே இல்ல அப்படின்னு இவன் சொல்றான். இது 7 நாள்ல 15 முறை பண்ணியா, நீ மட்டும் என் கூட பண்ணியிருந்தனா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் தெரியுமா, எனக்கு அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு இவ சொல்றா. சரி எனக்கு இன்னொரு முறை செய்யணும் ஆசையா இருக்கு, இன்னொரு முறை செய்ய ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இவ கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, சரி பாதி வயித்தோட செய்யறது என்னால முடியல, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா திகார் போறேன், அங்கிருந்து வரும்போது என் தண்ணி ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் வந்து நல்லா செய்யறேன் உன்னைய அப்படின்னு இவர் சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாள் எங்க அண்ணி வந்துருவாங்க வீட்டுக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் ஏன் அங்க வரப்போறேன், நீ பேசாம ஒண்ணு பண்ணு, நான் இன்னும் கொஞ்சம் நாள் புது கிளினிக் ஓபன் பண்ணிடுவேன், பேசாம நீ அங்க வந்துரு அப்படின்னு இவரு கூப்பிடுறாரு. சரி ஓகே நான் அங்கே வந்துடுறேன், சரி இப்ப நீ என்ன ரொம்ப சூடு ஏத்திட்ட, தயவு செய்து இப்ப ஏதாச்சும் ஒரு பண்ணி என்ன முடிச்சு விட அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே நானும் ஏதாச்சும் ட்ரை பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவன் மறுபடியும் ட்ரை பண்றாங்க. இப்படியே இவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப வெளியில பார்த்தனா நம்ம ஹீரோட ஒய்ஃப் இவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா இவருக்காக லஞ்ச் எடுத்துட்டு அங்க வராங்க. வந்தவங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு இப்ப அந்த கிளினிக்ல இருக்கிற கதவு தட்டிட்டு, மாமா என்ன பண்றீங்க உள்ள, கொஞ்சம் கதவு தரங்க அப்படின்னு சொல்லி கூட்ட உடனே இப்ப உள்ள மேட்டர் பண்ணிட்டு இருந்தவரு டக்குன்னு பயந்துருவாருங்க. ஐயோ என் பொண்டாட்டி வந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்தடுத்த வீடியோவை சீக்கிரமா பார்த்தலாம். இதோட விடைகிறது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.